எஸ்.வி. சேகரின் 7,000வது நாடக விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டார். கலைஞர் மீதும் என் மீதும் அளவு கடந்த பாசம் வைத்திருப்பவர் எஸ்.வி. சேகர். பாசம் என்றால் அரசியல் பாசம் அல்ல, அது கலை பாசம். இன்னும் சொல்லப்போனால் எஸ்.வி. சேகர் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்தான். குடும்பம் என்றால் கலை குடும்பம். நடிகர் எஸ்.வி. சேகரின் நிகழ்ச்சியில் மு.க. ஸ்டாலின் எப்படி கலந்து கொள்வார் என்று வியப்படைபவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலினே அளித்த பதில்தான் இது. எஸ்.வி. சேகரின் கலைக்குழுவான நாடக பிரியாவின் 50வது ஆண்டு விழா மற்றும் 7,000வது நாடக விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசியது, எஸ்.வி. சேகர் இப்போது நம்ம கட்சியில் இருப்பதாக நகைச்சுவையுடன் குறிப்பிட்டார். அதில் எஸ்.வி. சேகர் இப்போ எந்த கட்சின்னு தெரியாது, நம்ம கட்சியில் இருக்கிறார். நான் என்றால் உதடு ஒட்டாது, நாம் என்றாலே உதடு ஒட்டும். அதனால்தான் நானும் இங்கு மகிழ்ச்சியாக வந்திருக்கிறேன். கட்சிகள் மாறும்போது கொடிகளின் நிறங்கள் மாறலாம், ஆனால் மனிதர்கள் மாறக்கூடாது. எஸ்.வி. சேகர் எந்த கட்சியில் இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் துணிச்சலாக பேசக்கூடியவர். இப்போது கூட யாரை பற்றி பேசுகிறார் என்று பாருங்கள். இதனை பார்க்கும்போது 2026 தேர்தலுக்கு எஸ்.வி. சேகரை பயன்படுத்தினாலே போதும் என்று தோன்றுகிறது என்று தெரிவித்தார். மேலும் எஸ்.வி. சேகர் வைத்த கோரிக்கை ஒன்றை நிறைவேற்றிவிட்டதாக மேடையில் குறிப்பிட்டு பேசிய முதல்வர் ஸ்டாலின், இனிமேல் தான் வைக்கும் கோரிக்கையை எஸ்.வி. சேகர் நிறைவேற்ற வேண்டும் என்றார். அதில் எஸ்.வி. சேகரின் தந்தையின் பெயரை அவர் வசித்த பகுதிக்கு சூட்ட வேண்டும் என கோரிக்கை வைத்தார் என்றும், அவரின் கோரிக்கை நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய எஸ்.வி. சேகர், சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்காக கண்டிப்பாக பிரச்சாரம் செய்வேன் என்றார்.